என்னடா திருப்பி ஒரே லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஓகே டன். ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பென்சாயின் கண்டென்சேஷன். ஓகேவா, அந்த பென்சாயின் அப்படிங்கிற காம்பவுண்டை எப்படி சிந்தசிஸ் பண்றாங்க, அதே பேட்டர்ன்ல பல மாலிகுல்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த கண்டென்சேஷன் பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபைனலாக இந்த போர்டுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீ மூடிட்டு பிளாக் பண்ணி யூஸ் பண்ணு, பிளாக் மார்க்கெட் யூஸ் பண்ணு அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆர்ஜிஎஸ்எஃப் ஃப்ரெண்டு விகே பார்ட்னரே, ரொம்ப தேங்க்யூ. நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரியலி ஆர்ஜிஎஸ்எஃப் பற்றி தனியாக சொல்கிறேன். அதில் எல்லாமே ஒரு சிம்பிளாக நான் சொல்லணும்னா, இன்னொரு 10 இயர்ஸில் கிரேட்டஸ்ட் மைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் இந்தியா வந்து ஃப்ரம் ஆர்ஜிஎஸ்எஃப் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அந்தளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரிக்கு வந்து நிறைய இன்வால்மெண்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குற வரைக்கும் ஃபர்தர் கெமிஸ்ட்ரியோட ஃபர்தர் எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணுறதுலாம் வந்து ஸோ மோஸ்ட் யூஸ்ஃபுல். ஆனால் அந்தளவுக்கு இன்னும் மக்கள் எல்லாருக்கும் தெரியுதான்னா தெரியல, நிறைய பேருக்கு தெரியணும், நிறைய யூஸ் ஆகணும். பட் ஆர்ஜிஎஸ் பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். பட் இப்போ எதுக்கு ஆர்ஜிஎஸ் சொன்னேன், விகே தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். உண்மையிலே பிளாக் இது நல்லா தான் எழுதுது. ஓகே டன். இப்போ என்ன சொன்னா, பென்சாயின் கண்டென்சேஷன் வாங்க பார்க்கலாம். பென்சாயின் கண்டென்சேஷன் ஃபர்ஸ்ட் பென்சாயின் என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிளியர். ஃபர்ஸ்ட் பென்சாயின் நம்ம பென்சாயினே பார்த்துருவோம். பென்சாயின் என்னன்னு ஓகேவா. ரெண்டு மிக்ஸ் ரெண்டு மிக்ஸ் தான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பென்சாயின் என்னன்னா, இந்த காம்பவுண்ட் தான். ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பென்சின் இருக்கு, ஒரு பக்கம் OH, இன்னொரு பக்கம் கீட்டோனு, இன்னொரு ரெண்டு பக்கம் பென்சின். ஓகேவா, இதான் வந்து பேசிக்கலி பென்சாயின். ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் தான் சென்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த பாட்டில் நிறைய சென்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, புரியுதா? இதான் பென்சாயின். இதில் நல்லா கவனிங்க, இது கார்பனில் காம்பவுண்ட். ஓகேவா, இது பக்கத்தில் அல்ஃபா இந்த இருக்கு. ஓகேவா, ஸோ இதோட ஜென்ரல் நேம். ஓகேவா, இது மட்டும் தான் பென்சாயின். இப்போ இதே இன்னொருத்தனை ப்ரிப்பேர் பண்ணால் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து ஜென்ரல் நேம் வந்து அல்ஃபால ஏர் இருக்கு, OH இருக்கு. OH வந்து அல்கால் சொல்லுவோம், ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். நிறைய நீங்க நேமிங்ல பாத்துருக்கீங்க. அல்ஃபா ஹைட்ராக்சி, அல்ஃபால ஹைட்ராக்சி உள்ள இது என்னது, டபுள் பாண்ட் O இருந்தா என்னது, அது கார்பனில் காம்பவுண்ட். பக்கத்துல H இருந்தா ஆல்டிஹைடு, இல்ல H இல்ல டைரக்ட் தான். சோ அல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். அப்போ பென்சாயின் கண்டென்சேஷன் எதை ப்ரிப்பேர் பண்ணோம்னா, அல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இந்த பென்சாயின். ஓகேவா, சோ பென்சாயின் கண்டென்சேஷன் யூஸ் டு ப்ரிப்பேர் அல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். ஓகே டன். ஓகே, இது புரிஞ்சதுல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரியாக்டன்ஸ்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓகே, இது வந்து நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்குள்ள தான் பார்க்குறோம். ஸோ டெஃபினெட்லி கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பென்சாயின் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து ஜென்ரலி ஆல்டிஹைடு தான். இப்போ பென்சாயின்ங்கிறதுனால என்ன போட்டோம், பக்கத்தில் ரெண்டு பென்சில் ஃபினைல் குரூப் இருந்துச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன யூஸ் பண்ணியிருப்போம், பென்சால்டிஹைடு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. நம்ம இங்கேயும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ இப்படி போடுவோம், C6H5C டபுள் பாண்ட் OH. இது ஒரு இது ரெண்டு பென்சால்டிஹைடு வேண்டாம். ஓகேவா, பிளஸ் C double bond OH C6H5. ஓகேவா, ரைட். இப்போ இதுக்கு இன்னொன்று எழுதிருக்கேன்னா ப்ராடக்ட் ஈஸியாக எப்படி ஃபார்ம் பண்ணிடலாம். சின்ன ரியாக்ஷன் நம்ம எப்பவும் அப்படி தான் எழுதுவோம். ஓகே, இதில் கேட்டலிஸ்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஆல்ரெடி அக்யூஸுக்கும் அல்கஹால் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் ஐ திங்க் கேனிசோர் ரியாக்ஷன் சொன்னேன்னு நினைக்கிறேன். இதுலேயும் சொல்கிறேன். இதுல வந்து அக்யூஸ் ஆர் ஆல்கஹாலிக் KCN பொட்டாசியம் சயனைடு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து KCN யூஸ் பண்ணணும். இது கூட அக்யூஸ் ஆல்கஹாலிக். அப்போ அக்யூஸ்னா வாட்டர்ல அதை மிக்ஸ் பண்ணிருக்கலாம், அல்லது எத்தனால மிக்ஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா, இப்போ ரெண்டு ஆல்டிஹைட் எடுத்துட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும், பென்சாயின் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். அதாவது அல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். அந்த வார்த்தையை வந்து நான் வச்சுக்கணும். ஓகே டன். இதுல ஒன்றும் பெருசா நம்ம சொல்ற அளவுக்குலாம் இல்லை. நீங்க சிம்பிளா நான் வச்சுக்கீங்க, ஒன்றும் இல்லைன்னு பாருங்க. இந்த 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 பாண்ட் மேல போற மாதிரியும் இந்த பாண்ட் இங்க வர மாதிரி வச்சுங்க. ஓகே, அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க, சொல்லுங்க. C6H5 C இல்ல சிங்கிள் பாண்ட் அங்க போயிருக்கு. அப்போ O தான். O இந்த H இங்க வந்துருது இல்லையா. சோ OH மேல ஒரு H இருக்கு, H
அதுக்கப்புறம் இந்த பாண்ட் இல்லையா, சிக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, சிசி பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது மேலே டபுள் பாண்ட் ஓ, C6H5. டன்னா, டன். இவ்வளோதான் சிம்பிள். இது பேர் தான் என்னது, பென்சாயின். ஓகேவா, இதுதான் பென்சைன். ஓகேவா, இந்த பர்டிகுலர் இது பென்சைன். ஜென்ரலா இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன். ஓகே, டன். ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் என்ன சொல்லுங்க. அப்போது வரைஞ்சது என்ன வரைஞ்சிருந்தோம்னா இதே தான். இது என்ன போட்டிருந்தேன், இப்படி போட்டிருந்தேன். ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதே தான், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, OH வந்து மேலே. ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் மேலே கீழே இதெல்லாம் ஆர்கானிக் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய இஷ்யூலாம் இல்லை. ஜென்ரலி ரொம்ப டீப்பாக அசிமெட்ரிக் அப்படிலாம் போனதான் இது, பட் ஜென்ரலாக ஓகே தான். ஓகே, இதான் இது ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, டன். இவ்வளோதான் பென்சாயின் கண்டென்சேஷன். பெருசாக ஆக்சுவலி ஆனால் ஆல்ரெடி நான் ஒரு பல தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னா இப்படி ஒரு ரியாக்ஷன் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம இப்படி பாண்ட் இப்படி தான் ஷிஃப்ட் ஆகுது அப்படி ஞாபகம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது தப்பே கிடையாது. ஆனா இது ஜென்ரல் மெக்கானிசம், டீப்பா போனா மெக்கானிசம் வேற இருக்கும். பட் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு இப்படி ஞாபகத்துக்கு நிறைய விஷயம் நல்லது. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும், நம்ம எழுதும்போது ஓகே இப்படி வந்து 2 ஆல்டிகேட் இருக்கு, நமக்கு வந்து அக்யூஸ் ஆல்கலிக் கேசின் இருக்கு, நம்ம என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா இது ரெண்டு மாற்றி கூட ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு பென்சீன் ரிங், மேலே ஒரு ஆல்டிகேட், கீழே 1 2, கீழே ஒரு ஆல்டிகேட். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஓகேவா, இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து அக்யூஸ் கேசிஎன் கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் என்ன ஆப்ஷன் 4 கொடுத்தாங்கன்னா சிம்பிள் இல்லையா. இப்போ வந்து நம்ம அதில் மெக்கானிசம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும். நமக்கு என்ன தெரியும், அக்யூஸ் கேசின் இருந்து 2 ஆல்டிகேட் இருந்தால பென்சாயின் கண்டென்சேஷன் பிரெயின்ல ஸ்ட்ரைக் ஆயிரும். ஓகே, அப்போ என்ன ஆகும், பென்சாயின் கண்டென்சேஷன்னா ஒரு ஹச் பக்கத்து ஓ கூட போகும், சியும் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதானே. அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஹச் இந்த 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 ஓ கூட ஜாயின் ஆகும். ஓகேவா, அடுத்தது இந்த 2 சியும், இந்த கார்பனைல் கொண்ட சியும் ஜாயின் ஆகும், இந்த சியும் ஜாயின் ஆகும். இவ்வளவுதான். ஓகேவா, இவ்வளவுதான் ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஸோ மெக்கானிசம் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் சிம்பிளி நம்ம ப்ராடக்ட் ஃபார்ம் ஒரு சின்ன சின்ன க்ளூ வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் திங்க் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்க முடியாது. ஓகே, இதில் ஓகே இது டபுள் பாண்ட் ஓ அப்படி இருக்கும். ஓகே, இந்த இது ஓகே, இதில் வந்து ஒரு OH இருக்கும், பக்கத்தில் ஒரு CH3 இருக்கும். ஓகேவா, இதுதான் ப்ராடக்ட். கிளியரா? ஸோ இது ஒன் ஆஃப் எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். பட் இப்படி தான் பென்சாயின் கண்டென்சேஷன். நீங்கள் எப்பவுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு நேம் ரியாக்ஷன் டக்குன்னு வந்து எல்லாருமே ரியாக்டர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் ஞாபகம். ஏன்னா கண்ணு முன்னாடி காட்ட போறது என்னன்னா இதுதான். ஏன்னா ரியாக்டன்ட் மாறிட்டே இருக்கும். பென்சாயின் கண்டென்சேஷன் மட்டும் போகணும், எக்கச்சக்க கண்டென்சேஷன் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் பண்ணணும். பட் ஆனால் நமக்கு வந்து அந்த இதுதான் ரியாக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா இவங்க தான் ஞாபகம் இருக்கணும். அக்யூஸ் ஆல்கஹால் கேசின் எங்கேயோ பார்த்துருக்கேன், பென்சைன் கண்டென்சேஷன் டக்குன்னு வரணும். ஓகேவா, இப்போ பென்சால்டிஹைடு இதெல்லாம் போட்டீங்கன்னா பென்சைன் ஃபார்ம் ஆகும், பென்சைன் டைப் ஆஃப் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், ஆல்ஃபா ஹைட்ராக்சின் கீட்டோன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஆல்டால் ரியாக்ஷன் நினைக்கிறேன், ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கமெண்ட்ஸ்ல ஒரு பையன் கேட்டிருந்தான், சொர்ணம் அவன் பேர் நினைக்கிறேன். ஆமாம், சொர்ணம். அவன் வந்து என்ன கேட்டிருந்தான்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க, அவன் வந்து எடுக்க போகிறேன், இன்ஜினியரிங் எடுக்க போகிறேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கன்னா, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க, அவனுக்கு கன்ஃபார்ம் அவனுக்கு யூஸாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அப்படின்னா எனக்கு பெருசாக தெரியாது இன்ஜினியரிங் பற்றி. பட் ஸ்டில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முடிச்சு வெளியே வந்திருக்காங்க இன்ஜினியரிங்லாம். ஸோ அவங்ககிட்ட கேட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது தெரிஞ்சிச்சுன்னு நம்ம வந்து மீடியம் காலேஜில் டாப்பராக இருக்கணும், இல்லைன்னா டாப் காலேஜில் மீடியம் ரேங்கராக இருக்கணும். அதாவது நார்மல் காலேஜ் தான் நம்மளால போக முடியுது நம்ம மார்க்குக்குன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த காலேஜில் டாப் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம டாப்பராக இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா லேர்ன் பண்ணணும். டாப்பராக மார்க் வைஸ் இல்லை, ஸ்கில் நிறைய லேர்ன் பண்ண ட்ரை பண்ணணும். இது நீங்கள் வந்து டாப் காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் நாட் எ ப்ராப்ளம். அது அந்த சரௌண்டிங், அவங்களே கேம்பஸ் இன்டர்வியூ அது நிறைய இருக்கு.
டாப் காலேஜ் நம்ம மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் எனக்கே தெரியும். என் தம்பிலாம் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட், அவனுக்கு 2-3 இது வந்து அவனே கேன்சல் பண்ணான் வேணாம் அப்படின்ட்டு. அவன் நார்மல் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும் கம்பேரிட்டிவ்லி. இன்னொரு நார்மல் காலேஜில் படிக்கிற ஒரு நல்ல டாப்பரும் நார்மல் ஸ்டூடெண்ட். பட் இருந்தாலும் அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ வரும். இந்த காலேஜுக்கு வரும்போது இந்த காலேஜ் ஒரு 50 பேர் எட்டு போயிடணும், இந்த காலேஜ் 10 பேர் எட்டு போயிடணும் அப்படிங்கிற இதோட வருவாங்க. ஸோ அது என்ன ரீசன், அது டாப் காலேஜ் ரீசன். ஸோ இன்ஜினியரிங் எடுக்கணும்னு சொல்றதுக்கு சொர்ணம் மெயினா அவன் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு சொன்னதுனால சொர்ணம் கேட்டுக்க என்னன்னா, நீ வந்து டாப் காலேஜை சூஸ் பண்ணு. டாப் காலேஜ் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணு. ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் எக்கச்சக்க காலேஜ் இருக்கு, நல்ல காலேஜ் சூஸ் பண்ணு. இல்ல உனக்கு நல்ல காலேஜ் முடியலனா நீ வந்து நார்மல் மார்க் தான் எடுத்துருக்க, உனக்கு நார்மல் காலேஜ் தான் கிடைக்கும்னா நீ போன பிறகு 4 வருஷமும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நீ சர்வே ஆக முடியும். ஓகே, இன்ஜினியரிங் பொறுத்தவரை. தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பத்தி எனக்கு தெரியல, உங்களுக்கு யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க, கேட்டுங்க. ஓகேவா? ஐயோ அவ்வளவுதான் பென்சைன் கண்டிஷன். இதுல வந்து நான் பெருசா வரணும் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். அது லைட்டா ஹீட் பண்ணணும். ஓகேவா? இந்த இதுல வந்து கொஞ்சம் இதையும் போட்டு லைட்டா ஹீட் பண்ணணும். ஓகே, அதுவும் நான் வச்சுங்க. வேற அவ்வளவுதான். பென்சைன் கண்டிஷன் நல்லா சிம்பிள் தான். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பென்சைன் கண்டிஷன் ஞாபகம் இருக்க வேண்டியது கேசிஎன் வாட்டர் எத்தனால், இது ஞாபகம் இருக்கணும். இது போட்டா ஒரு கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் வந்து இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆகும், பிற கார்பன் பாண்ட் ஃபார்ம். அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கணும் பென்சைன் கண்டிஷன். அவ்வளவுதான். தேங்க்யூ. அவ்வளவுதான் முடிச்சாச்சா? ஓகே, தென் தேங்க்யூ ஃபார் விகே பார்ட்னரே, நன்றி. ஆனால் சொர்ணம் கவனிச்சுக்கோ, நான் நல்ல காலேஜே எடு, இல்லை நார்மல் காலேஜாக தான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணும். அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.